கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 27ஆம் சங்கீதத்தில் அநேக விதத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள், அநேக ரகசியங்கள், அநேக மறைப்பொருள்கள், தேவன் அனுப்புகிற உதவிகள், தேவன் பண்ணுகிற யுத்தங்கள் எல்லாவற்றை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் தாவீதுக்கு தேவாலயத்தின் மேல் இருந்த அந்த அன்பையும் வாஞ்சையும் குறித்து அதில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு எங்கே ஒரு இருதயம் இருக்குன்னா தேவாலயத்தின் மேலே தான் இருதயம் இருக்கும். எப்போ ஆலயத்துக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது என் இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆலயத்துக்கு போகணுன்னா ஒரே சந்தோஷம். நம்ம பாடின அந்த பாட்டு இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்காக தேவன் செய்கிறார். ஒருவேளை சத்துரு அநேக விதத்தில் நம்மை குழப்பி மடங்கடித்து இதோடு அவ்வளோதான் சொல்லுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்த இடத்துலலாம் நம்முடைய தலையை நிமிரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் தைரியமாக எழுதுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன். இப்போ கர்த்தரோட ஆலயத்துக்கு வர்றதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். கர்த்தரோட ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் இருந்தாலும் டைம் போயிடும். ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்புறம் 2 பேர்கிட்ட போய் பேசிட்டு வீட்டு சமையல் பார்த்தோன்னா வேலை டைம் போயிடும். சண்டே ஓடுறது தெரியாது. மட்டன் வாங்கி செஞ்சால் போதும், சண்டே எப்படி போச்சுன்னே தெரியாது. சிக்கன் மட்டன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி இன்னும் மீன் இறா எல்லாம் செஞ்சால் சரியாக போச்சு அந்த நாள் ஃபுல்லாக. ஆனால் அதில் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம், அதில் கிடைக்காத ஒரு பெரிய மேன்மை, அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பலன் தேவன் என்ன செய்கிறார்? தேவாலயத்துக்கு வரும்போது நமக்கு கொடுக்கிறவர். அதை அறிந்ததுனால தான் தாவீது தேவாலயத்துக்கு எப்போ போவேன்னு ரெடியாக இருந்தார். அவருடைய இருதயம் ஆயத்தமாகவே இருந்ததும். எப்போ போவேன், எப்போ ஆலயத்துக்கு போவேன், அங்கே தங்கி இருப்பதையே நாடுவேன். தேவாலயத்தில் போய் ஆராய்ச்சி செய்வது என் இருதயம் நாடும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் அது கிடையாது. நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என்ன சொன்னார்னா வெளிச்சத்தை குறித்து பேசும்படி சொன்னார். இந்த கேமரா எடுக்கிறதுக்கே வெளிச்சம் இங்கே வரல அங்கே வரலன்னா ஒழுங்காக எடுக்க முடியல. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பார்க்கவே சகிக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெயின், எனக்கு டென்ஷன் ஆகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். எனக்கு என்ன வரக்கூடாது? இருள் வரக்கூடாது. இருளின் வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். இருளை குறித்து அநேக காரியங்கள் தியானித்திருக்கிறோம். இருளை குறித்து பாவ இருள், மரண இருள், பாதாள இருள், அந்தகார இருள், புறம்பான இருள் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இருளை எடுத்தோன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிடும். அந்தகார இருள்னா எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது, எதுக்காக இங்கெல்லாம் குத்திக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்காக உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு தேர் இழுக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? கடவுளுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுக்கான வெளிச்சம் இல்லை. கடவுள் என்கிறவருக்கு என்ன பிடிக்கும் என்கிற வெளிச்சம் இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்தகார ஒளியினிடத்திற்கு ஓடுகிறார்கள். அந்தகாரத்தில் இருக்கிற அந்த இருளின் இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அவை குறித்து என்ன சொல்கிறார்? அந்த அந்தகாரத்திலிருந்து ஒளியிலிடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார்.
அந்த ஒளிக்கு பேர் என்னது? ஆச்சரியமான ஒளி. இதெல்லாம் வெறும் ஒளின்னு சொல்லிக்குவாங்க. அந்த ஜோதி தெரியுது, இந்த ஜோதி தெரியுது, மகர ஜோதி தெரியுது. அங்கேருந்து அப்படியே வெளிச்சம் வந்தது. பார்த்தா தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஒருத்தரை. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்து வந்துச்சு இந்த வெளிச்சம், இந்த ஒளி? இதெல்லாம் என்ன ஒளி? பொய்யான ஒளி. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் என்னது? பொய்யான ஒளி. சும்மா நல்ல லைட் போட்டால் அழகாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்ல கலர் கலர் லைட். இப்போ எப்படித்தான் செலவு பண்ணுறாங்கன்னு தெரில. எங்கே பண்டிகை எங்கே போனாலும் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இது போடலாம். என்ன சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தெரு தெருவாக லைட் போட்டு, மைக் போட்டு, மெகாஃபோனில் பாட்டு போட்டு. காரணம் என்ன? அந்தகாரத்தின் அந்த இருள் அறியாமல் ஏதோ கலர் கலர் லைட் போட்டால் நம்ம வெளிச்சம் ஆகிட்டோம்னு நினச்சிக்கிறாங்க. அந்த லைட்டெல்லாம் கட்டினோன்னா பழைய மாதிரி ஆகிடுவாங்க. லைட் இருக்கும்போதே அப்படி தான் இருப்பாங்க. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த நாளில் கடவுளை தேடி, தேவனை தேடி போனவர்கள் அநேகர் சொல்லுகிறார்கள், அவர் எப்படி இருக்கிறார்? மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் ஜோதியாக இருக்கிறார், மெய்யான ஒளியாக இருக்கிறார். இது அறியாமல் தான் அவங்க என்ன செய்தார்கள்? எதையோ பார்த்து அதுதான் ஜோதி, அதுதான் வெளிச்சம், அதுதான் ஒளின்னு சொல்லி நம்பி தங்களை கெடுத்து. இதுக்கு பேர் என்னது? அந்தகார இருள். இருள் அநேக இருள்கள் இருக்கிறது. இந்த அந்தகாரத்தின் இருள் ஒரு மனுஷனை பிடிச்சா அவன் என்ன செய்வானே தெரியாது. ஒன்று விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடுவான், இல்லைன்னா வேற ஏதாவது பிசாசு கொடுக்குற அந்தகார இருளாக இருக்கிற கொலைவெறி, தற்கொலை, அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பண்ணுறது. இந்த இந்த அந்தகார ஒளிக்கு என்ன செய்வாங்க? இருளுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, தப்புன்னே தெரியாது. ஏங்க இப்படி அடுத்தவங்க பொருளை எடுக்கிறீங்களே, தப்பு தெரியாது. அவங்களுக்கு மனசாட்சி எல்லாம் இல்லை. காரணம் என்ன? அவங்க மனசாட்சியிலே சூடு வந்துடுச்சு. சூடுண்ட பொய்யர். அவங்களுக்கு தெரில எது தப்பு எது ரைட்டுன்னு தெரில. அதனால தான் எங்கே போகிறார்கள்? அந்தகாரமான இருள் இடத்திற்கு ஓடுகிறார்கள். அதுதான் மெய் என்று நம்புகிறார்கள். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உண்மை. இங்கே நல்லா இருந்தால் போதும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பரலோகம்லாம் யாருங்க பார்த்தா? இங்கே ஜாலியாக இருந்தால் போதும். பரலோகம் யார் பார்த்தா? கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஜீவனை கூட தான் நம்ம பார்க்கல, இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியுது? கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்காத அநேகம் உண்டு. கடவுள் என்கிற ஒருவரை அநேகர் பார்த்ததில்லை, உண்மைதான். ஆனால் பார்க்காத அந்த ஒளியை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ மகத்துவம் உள்ளது என்று. அதனால தான் அது எழுதப்பட்டிருக்கு. அது பொய்யான ஒளி அல்ல, உருவாக்கப்பட்ட வெளிச்சம் அல்ல, மனிதர்களால் கொண்டாடப்படுகிற வெளிச்சம் அல்ல. அது யார்? அது மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளி. அந்தகாரத்தில் என்ற அந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர வழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எல்லாம் என்ன, ஒருத்தர் என்னை அடித்தா ஒருத்தர் நான் என்ன பண்ணணும்? அடிக்கணும். இதுதான் நியதி. இப்படி தான் அந்த நாள்லேயும் இருந்தது. இன்றைக்கும் அப்படி தானே. ஒருத்தர் அடித்தா உடனே அவங்கள தூக்கி இவங்க போய் அடிச்சு 4 பேரை கூட்டு போய் இவங்க அடிப்பாங்க. அதுதான் நியதி. ஆனால் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் மாத்திரம் ஒருத்தர் அடித்தா நான் அமைதியாக போவேன். சரி, அடித்தா அமைதியாக போகிறேன். நேற்றைக்கு ஒரு இது பார்த்தேன். இந்த ஒரு வீடியோ ஒன்று, ஆர்எஸ்எஸ் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு ரீசனும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க இல்லை விட்டுருங்கன்னா விடவே இல்லை, அடிக்கிறாங்க. கதட்ட பரிசுத்தனை. காரணம் என்ன? இவங்க தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால இவங்களை வந்து அடிக்கிறாங்க. இவங்களை இயேசுவை நம்பியிருக்கிறாங்க, இயேசுவை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஒரு ரீசனும் இல்லை. அடிக்கிறாங்களே, என்ன அடிக்கிறதுனால அவங்க கடவுள் ஏதாவது அவங்களுக்கு செய்ய போதா? அதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஏதோ பண்ண நம்ம யாருன்னு காமிக்கணும். காரணம் என்ன? அவர்களுடைய காரியமெல்லாம் இங்கே நான் பெரிய ஆள், இங்கே நான் நல்லா சம்பாதிக்கணும்,
இங்கே நான் வசதியாக வாழணும், இங்கே என் பொருள் தேவைகள் சந்திக்கப்படணும், யாரென்னா ஏமாற்றி நான் என்ன செய்யணும், பெரிய ஆளாயிடணும், யாரென்னா கெடுத்து நான் என்ன செய்யணும், முன்னுக்கு வரணுங்கிற அந்த ஆவி சாசன ஆவி. அதை அவன் என்ன செய்கிறான், அநேகருக்குள்ளே போடுகிறான். அதனால தான் தேவன் என்ன செய்தார், மெய்யான ஒளியாய் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் என்ன செய்தார், பூமியிலே வெளிப்பட்டதாக யோவான் எழுதுகிறார். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மெய்யான ஒளியை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்தெந்த இருளில் இருந்தோம், அந்தகார இருளில் இருந்தோம். அது மாத்திரம் இல்லை, மரண இருள். இருளை குறித்து இன்னொரு இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, மரண இருள். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த மரண இருளுக்குள்ள போறவங்களுக்கு தான் தெரியும், ஒரே பயம், என்ன ஆகுமோ, அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, அவ்வளோதானா என்கிற அநேக பயங்கள், அநேக அந்த இருளின் கிரியைகள் ஆளுக்கு செய்கிற அவர்களோட மரணம் எப்படி இருக்கும், தேவனை அறியாமல் மறிக்கிற பயம், புலம்பல், கத்தல், அப்படிதான் இருக்கும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற மரண பயம். அதனால தான் இயேசு என்ன செய்தார், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே இருக்கிற மனிதர்களை விடுதலையாக்கும்படி மெய்யான ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவ காலெல்லாம் மரண பயம். தலைவலி வந்தால் பயம், ஒரு ஜுரம் வந்தால் பயம், இருமல் வந்தால் பயம். உடனே நேரம் ஐயோ டாக்டர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எக்ஸ்ட்ராவாக்கிடுறது. மருந்து சாப்பிடக்கூடாது சொல்ல, இவங்களே டபுளாக ஏதாவது க்ரியேட் பண்ணி ஒன்றும் இல்லாத பெருசாக்கி இவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியலையே, என் பிள்ளைங்களை யார் பார்ப்பாங்க, அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, மரண பயம். ஜீவ காலமெல்லாம் மரண பயமா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பிறந்ததுலேருந்து பயம், மரண பயம். அவங்களை விடுதலை ஆக்க தான் இயேசு மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மரண இருளுக்கு அப்புறம் இன்னும் அநேக இருள் இருக்கிறது. அந்த இருளெல்லாம் இப்போ சொல்ல, பாவ இருளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பாவம் செய்கிறவன் இருளிலே நடக்கிறான். இப்போ இருட்டில் நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க, இப்போ எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இருட்டில் நடந்து நம்ம எப்படி நடப்போம்? கரண்ட்டு போனோன்னா முதல்ல எந்த பக்கம் என்ன இருக்குது தெரியாது, கீழே ஏதாவது வச்சுருந்தாலும் தெரியாது. தடு மாதிரி அது போய் அந்த தீப்பெட்டி எடுக்கிறதுக்குள்ளே, ஒரு மெழுகுவத்தி எடுக்கிறதுக்குள்ளே, இல்லைன்னா டார்ச் லைட் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும், அங்கங்கே இடிச்சுக்கிட்டு காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அதை தேடி தொலாவி எடுப்போம். அப்படி தான் இன்றைக்கி அநேக மனுஷர்களோட வாழ்க்கை என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. நம்ம விளையாட்டை யோசிச்சுட்ருக்கோம், என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியல, என்ன நடக்கிறது என்றே அவர்களுக்கு புரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எந்த வழியில் போயிட்டுருக்கேன்னு தெரில. அநேகரை கேட்டிங்கன்னா தெரியும், நீ என்ன பாதையில் போகிறேன்னு தெரில. ஏதோ பதவி வந்துருச்சு, பெரிய தலைவர் ஆகிட்டார், ஆனாலும் உள்ள அவருக்கு என்ன இல்லை, தைரியம், மரண இருள். எப்போ என்ன ஆகுமோ, தலைவர் ஆனதுனால அவருக்கு பயம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. மைக்கில் வேணால் ஜாலியாக பேசலாம், ஆனால் உண்மையாக தலைவர்களை போய் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் மரண பயத்தில் தான் இருப்பாங்க. ஒன்று எவன் போட்டு தள்ளுவான்னு பயந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எப்போ என்ன ஆகும்னு பயந்துட்டு. கதடு பரிசு அடுத்த ஆட்சி வந்தால் என்ன நடக்கும்ன்ற பயந்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் உள்ள என்னது, மரண இருள், பயத்தின் இருள், பாவ இருள், பாவத்தின் இருள். இப்படி இந்த இருள் எல்லாம் அவர்களை கவிக்கொள்ளுகிறதுனாலே இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். வாசிங்க. ஆமென். இதில் பார்க்கிறோம், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு புறஜாதிகளை குறித்து எழுதப்பட்ட ஒரு
தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ தெரில, எப்படி ஆகுமோ தெரியலன்னு. அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆனாலும் ஆகிலும் மரள இருளின் திசையின் மேல் இருந்தவர்கள் மேல் ஒரு வெளிச்சம் வந்து ஒதுக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் தான் கலிலேயா கரையோரமாக நடந்து போகுது. பார்க்குறாங்க, எல்லாருக்கும் புதுசாக இருக்குது. இது எப்படிப்பட்ட அற்புதம் அல்ல, அவர் மெய்யான ஒளி. அற்புதம் கூட எப்படி இல்லை, பொய்யான அற்புதம் இல்லை. அற்புதத்திலே மெய்யான அற்புதம், பொய்யான ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மெய்யான அற்புதம். பார்வை இல்லாதவங்க வராங்க, அவங்களுக்கு மேஜிக் பண்ணி கொஞ்ச நேரம் பார்க்குற மாதிரி பண்ணிட்டு விட்டுறல. என்ன செய்தார்? பார்வை இல்லாமல் வந்த அத்தனை பேரும், அவரிடத்துல வேண்டிக் கொண்டு விசுவாசித்த அத்தனை பேரும் பார்வை அடைந்தார்கள். முடவுமாய் வந்த அத்தனை பேரும், தேவனை விசுவாசித்த அத்தனை பேருக்கும் சுகம் கிடைத்தது, சொஸ்தமாக்கப்பட்டார்கள். கால் இல்லாமல் இருந்தவர்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரித்து போனவர்கள் உயிரோடே எழும்பினார்கள். இது ஏதோ பொய்யான அதிசயம் அற்புதம் அல்ல, மெய்யான அற்புதம். இப்போ இன்றைக்கு தேவன் நம்ம எதற்கு எதிர்பார்க்கிறார்? மெய்யான அற்புதத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும். பொய்யான அதிசயம் வேண்டாம், பொய்யான அற்புதங்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், மோசேயினுடைய நாட்களில் மோசே ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது பொய்யான அற்புதம் நடந்தது. மோசே பண்ணதெல்லாம் மந்திரவாதிகளும் பண்ணாங்க. மோசே என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் மந்திரவாதிகளாலையும் பண்ண முடிஞ்சது. மந்திரவாதிகள் பண்ணுறதுனால அது மெய்யான அற்புதமாக ஆகிடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 4 காரியம்தான் செய்ய முடிஞ்சது, 5வது அற்புதம் செய்ய முடியல. அவர் சர்ப்பத்தை கோலை போட்டார், சர்ப்பமாச்சு. எல்லாரும் பண்ணாங்க, அவங்களோட கோள்களும் சர்ப்பமாயிற்று. அவங்களுக்கும் அந்த அற்புதம் செய்ய முடிஞ்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே என்ன செய்தார்? தவளைகளை இதிலிருந்து வர வைத்தார். இவங்களும் செஞ்சாங்க. தண்ணீரை ரத்தமாக மாற்றி இவங்களும் பண்ணாங்க. எல்லாம் இவங்களால செய்ய முடிஞ்சுது, மந்திரவாதிகளால் செய்ய முடிஞ்சுது. ஆனால் எதை செய்ய முடியல? மோசே உருவாக்கினார், ஆனால் மந்திரவாதிகளால் உருவாக்க முடியல. அப்போ மெய்யான அற்புதம் உருவாக்கும் சக்தி படைத்தது. அது என்ன பண்ணும்? மெய்யான அற்புதம் ஒரு மனிதனை உருவாக்கும், கிரியேட் பண்ணும். பொய்யான அற்புதம் எந்த கிரியை செய்யாது, அது கிரியேட் பண்ணவே முடியாது. அப்படியே தான் இருக்கும். நடந்துச்சு அற்புதம், ஆமாங்க, அவங்கள அடித்தாங்க, அவங்களுக்கு மந்திரம் வச்சாங்க, அவங்களுக்கு இது மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடச்சிது, அவங்க சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டோம், பண்ணியிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசு. ஆனால் தேவ பிள்ளைகளிடத்தில் அதெல்லாம் வாய்க்காது. யாருக்கோ யாரோ பண்ணியும் நடந்திருக்கும். ஆனால் அதனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்குமானா இவங்க பண்ண பாவம் பின்னாடி தொடரும். பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. அதை ஏமாற்றி வாங்கினதை அனுபவிக்க ஆள் இல்லை. இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ பேர் அப்படி பார்த்துருக்கோம். அனுபவிக்க ஆள் இல்லை. சொத்து நிறையா இருக்குது, பணம் குவியலாக இருக்குது, யாரை ஏமாற்றி சேர்த்தாங்களா தெரியல, ஆனால் அதை அனுபவிக்க ஆளே இல்லை. அனாதைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. நம்ம ஒரு வேளை பழைய சாதம் சாப்பிட்டாலும் வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட நமக்கு தான் சொத்து. இதுதான் சொத்து, பெரிய சொத்து. எது? சந்தோஷம், சமாதானம் தான் பெரிய சொத்து. மன நிறைவு தான் பெரிய சொத்து. என்ன சேர்த்தாலும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரை ஏமாற்றி என்ன பண்ணாலும் நமக்கு 5 ரூபா கூட நமக்கு மிச்சம் ஆகாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்கள். தேவன் நம்ம என்ன செய்கிறார்? மெய்யான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிறார். அப்போ மெய்யான அற்புதத்துக்கும் பொய்யான அற்புதத்துக்குள்ள வித்தியாசம். மெய்யான அற்புதம் ஒரு மனிதனை உருவாக்கும். திருடனாக இருந்திருப்பான், தேவன் அற்புதம் செஞ்சார்னா அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி, அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் விலக்கி அவரை ஒரு கூட்டத்தை தேவனுக்காக நடத்துவான். அந்த மெய்யான ஒளிநிலத்துக்கு நடத்தி கொண்டு வருவான். ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதே போல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி, வாங்க நம்ம இயேசுக்கிட்ட போவோன்னு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க உருவாக்குகிற அற்புதங்கள். இப்போ இன்றைக்கு தேவன் நம்ம கேட்குறது, எந்த இருள்கிட்ட இருக்கிறோம்? ஒரு நாள் தேவனை அறியாமல் போகிறவர்களுக்கு தேவனை அறிந்தும்
அறிவில்லாமல் வாழ்கிறவர்களுக்கு தேவன் நியமித்திருக்கிற இடம் புறம்பான இருள். அந்த புறமான இருளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எல்லா இருளில் அந்தகார சக்திகளுக்கு எங்களை விலக்கி நாங்கள் மெய்யான அற்புதத்தை, மெய்யான ஒளியை, மெய்யான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.